இளம் வயது ரமணர் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்ததும் சில நாட்கள் ஆயிரங்கால் மண்டபத்துல இருந்தார். ஆனா அவரை தியானம் பண்ண விடாம சின்ன பசங்கெல்லாம் கல்லால் அடிச்சு தொந்தரவு பண்ணவும் பல மறைவிடங்களை நோக்கி போக ஆரம்பிச்சார். அதனுடைய தொடர்ச்சியா பாதாள லிங்கத்துல போய் உக்காந்துட்டார். தன்னை பத்திய நினைவோ பிரக்னியோ இல்லாம நாட்கணக்குல அங்கேயே இருந்தார். கால்ல எறும்பு புத்து வச்சது, தேல் கொட்டினது, சீழ்கோத்துண்டது எதுவுமே தெரியாம ஏகாந்த நிலையில பரம்பொருளோட ஐக்கியமாயிருந்தார் பகவான். அப்பதான் அவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். மௌனசாமி, இங்க யாரோ சின்ன பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். சத்த வாங்க. என்னது இது? உடம்பு முழுக்க எறும்பு கடிச்சு புண்ணா இருக்கு. அங்கங்க ரத்தம் வேற கசஞ்சிருக்கு. சீல் கோத்துன்னு இருக்கே. என்ன வழி வலிச்சிருக்கும்? எத்தனை கல்லடி இந்த உடம்பு தாங்கி இருக்கும்? எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்னா இது சாதாரண தேகம் இல்ல. இந்த தபச கலைக்காம நான் ஜாகிரதையா பாத்துக்கணும். யாரெல்லாமோ வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அவருடைய ஒரு சில டிசைபிள்ஸ் அவர் கூடவே இருந்தாங்க. என் பேரு வெங்கட்ராமன். நான் இங்க தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். பார்க்க பிரமிப்பு தான் வருது. நீங்க யாரு? உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க மௌனி, பேச மாட்டேன்னு தெரியும். குறைஞ்சபட்சம் உங்க பேரையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? வெங்கட்ராமன், திருச்சுழி.